இயக்கம் திமுக தான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தோமுசா பேரவைத் தலைவர் மறைந்த சே. குப்புசாமியின் திருவுருவ பட திறப்பு விழா நிகழ்ச்சி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் க. அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சே. குப்புசாமியின் திருவுருவ படத்தை திமுக தலைவர் கலைஞர் திறந்து வைத்து மலர் அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய கலைஞர், தொழிலாளர்களுக்காகவும் பாட்டாளிகளுக்காகவும் பாடுபட்டவர் குப்புசாமி என்று கூறினார். பல்வேறு போராட்டங்களில் திமுகவுக்கு தோமுசா உறுதுணையாக இருந்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார். தொழிலாளர்களுக்காகவே வாழ்ந்த குப்புசாமி போன்றவர்கள் மறைந்தாலும் அவர்கள் ஆற்றிய அரும்பணிகள் என்றென்றும் அழியாது என்றும் கலைஞர் தெரிவித்தார். தொழிலாளர்களை பற்றி ஆழ்ந்த அறிவும் ஆழ்ந்த சிந்தனையும் அனுபவமும் கொண்டவர் நம்முடைய குப்புசாமி அவர்கள். அவர் இன்றைக்கு நம்மிடத்திலே விட்டு சென்றிருப்பது அவர் வளர்த்த அவர் வாழ்ந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையை மாத்திரமல்ல, தொழிலாளர்களுடைய உணர்வையும் நம்மிடத்திலே அவர் விட்டு சென்றிருக்கிறார். அந்த உணர்வை போற்றி பாதுகாக்க வேண்டிய பெருங்கடமை பொறுப்பு இன்றைக்கு பொறுப்பேற்றிருப்பவர்களுக்கெல்லாம் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல விரும்புகின்றேன். அவர் விட்டு சென்றிருக்கின்ற பணிகளை நாம் விடாமல் தொடர்ந்து நிறைவேற்றுவதுதான் அவருக்கு நாம் ஆற்றுகின்ற கடமை, ஆற்றுகின்ற நன்றி என்பதை இன்றைக்கு தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையிலே இடம்பெற்றுள்ள நண்பர்களெல்லாம் உணர்ந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். குளித்தலை நங்கவரத்தில் விவசாயிகள் போராட்டம், திருச்சியில் பீடி தொழிலாளர் போராட்டம் உட்பட பல்வேறு தொழிலாளர் போராட்டங்களுக்கு உறுதுணையாக திகழ்ந்தவர் குப்புசாமி என்றும் அவர் நினைவு கூர்ந்தார். குப்புசாமி விட்டுச் சென்ற பணிகளை தோமுசாவினர் தொய்வின்றி எடுத்து செல்ல வேண்டும் என்றும் கலைஞர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக உரையாற்றிய பேராசிரியர் க. அன்பழகன், தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றியவர் குப்புசாமி என்று புகழாரம் சூட்டினார். நம்முடைய இயக்கத்துக்கு ஆதரவாக அதே நேரத்தில் பொது நோக்கத்தை கைவிட்டு விடாமல் நிறைவேற்றுகிற ஆற்றல் மிகுந்த ஒரு தொழிற்சங்க தலைவராக, அந்த ஆற்றலுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் அவர் தன்னையே ஒரு தொழிலாளியாக மதித்தவர். இரண்டாவது காரணம், தொழிலாளருடைய உரிமையை பற்றி இளமையிலிருந்து அவருடைய மனதிலே படிந்த எண்ணம். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஒரு பொது உடைமை கொள்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்றவர். எனவே அவர் கழகத்தின் சார்பாக அந்த நோக்கத்தோடு பல போராட்டங்களை நடத்துவதற்கு முன்வந்து நடத்தி வெற்றியும் பெற்றவர். 20 ஆண்டு காலம் தோமுசா பேரவையின் தலைவராக பணியாற்றி கலைஞரிடம் நற்சான்றிதழ் பெற்றவர் குப்புசாமி என்றும் பேராசிரியர் அன்பழகன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திமுக பொருளாளர் மு. க. ஸ்டாலின், நெருக்கடி நிலை பிறப்பிக்கப்பட்ட போது கலைஞருடன் குப்புசாமி கைதான சம்பவத்தை நினைவு கூர்ந்தார். அப்போது திமுகவினருக்கு உறுதுணையாக குப்புசாமி இருந்தார் என்று மு. க. ஸ்டாலின் தெரிவித்தார். 75ஆம் ஆண்டு இந்தியாவிலே நெருக்கடிகளை அமல்படுத்தப்பட்ட போது அதை எதிர்த்த காரணத்தால் தலைவர் கலைஞர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அன்றைக்கு கலைக்கப்பட்டது. கலைக்கப்பட்ட அடுத்த வினாடி ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு மிசா கைதிகளாக பல்வேறு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டார்கள். அந்த 500 பேர்களில் ஒருவராக அண்ணன் குப்புசாமி அவர்களும் சிறையில் இருந்தார். அதுவும் நாங்களெல்லாம் சென்னை சிறைச்சாலையில் ஓராண்டு காலம் மிசாவிலே அடைபட்டிருந்த போது எங்களோடு இருந்தவர் அண்ணன் குப்புசாமி அவர்கள். இன்னும் கூட நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களை போன்றவர்கள் தெம்போடு துணிச்சலோடு சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பெற்றோம் என்று சொன்னால் அதற்கு குப்புசாமியும் ஒருவர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் ஆற்காடு வீராசாமி, துரைமுருகன், ஏவா வேலு, தாமோ அன்பரசன், துணை பொதுச் செயலாளர்கள் திருமதி சர்க்குண பாண்டியன், வி.பி. துரைசாமி, தோமுசா பேரவைத் தலைவர் பேரூர் நடராஜன், பொதுச் செயலாளர் மு. சண்முகம், தொழிலாளர் அணி செயலாளர் சிங்கார ரத்ன சபாபதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ரஹ்மான் கான், டி.கே.எஸ். இளங்கோவன், மா. சுப்பிரமணியன், குஷ்பு ஆகியோர் கலந்து கொண்டனர்.